ஏப்ரல் 1 நாளைய தினம் நமக்கு பங்குனி உத்திரங்க. உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோங்க. அது மட்டும் இல்லாத கடைசி மாதமான பங்குனியும் கடைசி நட்சத்திரமும் இணைகின்ற ஒரு பங்குனி உத்திரம், இது ரெண்டுமே இணைகின்ற ஒரு சிறப்பும் இந்த மாதத்துக்கு இருக்குங்க. இது கடவுள்களுக்கெல்லாம் திருமணமான நாள் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. நம்ம சிவன், பார்வதி, ராமர், சீதா, எம்பெருமான் முருகப்பெருமானும் தெய்வயானியை திருமணம் செய்த நாள் தாங்க இந்த பங்குனி உத்திர திருநாள். நம்ம வீடுகளில் கூட குழந்தைகளுக்கு திருமணத்திற்காக நம்ம தடைகள் இருக்குது, காத்துட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகர் கோவில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவன் பார்வதி கோவில், விஷ்ணு பகவான் கோவில்லாம் இருந்துச்சுன்னா திருக்கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம குழந்தைகளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே அவங்க துணையோடு இருப்பாங்கன்றது நம்ம தமிழர்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குங்க. எந்த ஒன்றும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம வீடுகளில் என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் போல் சாமி படங்களை அலங்காரம் செய்து பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. விரதம் இருக்க முடிகிறவங்க காலையிலேருந்தே உங்கள் விரதத்தை ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி ஆரம்பிச்சிடுங்க. எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாதுங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், மாத்திரை மருந்தெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம், எங்களால் முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கில்ட்டியே ஆகாதீங்க. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தடபுடலாக வடை பாயாசத்தோடு சாப்பாடு வைக்கிறவங்களுக்கும் முருகப்பெருமான் அதே அருள் தான் புரிவார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை முருகா, உன்னுடைய பக்தியை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கும் அதே பலன் தான் கிடைக்கும். முடிகிறவங்க நைவேத்தியமாக நீங்கள் பால், பஞ்சாமிர்தம், பழங்கள் வைங்க. முடியாதவங்க நான் சொன்னது போல் நெய் தீபம் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்தாலும் போதுங்க. காலையில் எங்களுக்கு பூஜை பண்ண டைம் இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலையில் நீங்கள் நம்ம இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. ஏன்னா பௌர்ணமியும் இருக்குது இல்லையா, அன்று இரவு, அதனால் பௌர்ணமி பூஜையும் நம்ம சேர்ந்து செஞ்சால் போல் ஆகிடுங்க. அன்றைய தினம் நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி வேல்மாறல், உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுக்கா, இல்லை எங்களுக்கு டைம் இல்லை இதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதும் நான் சொல்கிறது தான் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சாமி முன்னாடி 108 முறை சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொன்னாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்லையா, பால் சாப்பிட்றீங்களா, பஞ்சாமிர்தம் அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருந்து அந்த மௌன விரதத்தப்போ நீங்கள் மனசுக்குள்ளவே ஓம் சரவண பவனை சொன்னாலே போதுங்க, முருகர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும்.